35 கிடைக்கும், 40 கிடைக்கும், 27ஓட வந்து நிறுத்திட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு கிடைச்ச ஆளுமையாங்கிறாங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எடப்பாடிக்கு ஒரு ஆளுமையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு அவர் மிக பலவீனப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பலவீனப்பட்ட நிலையில பாஜக ஒரு நல்ல அருமையான ஒரு யுக்தியை கடைபிடிச்சிருக்கிறாங்க. 27 நீ வந்து பப்ளிக் கன்சம்ஷன், மக்களுடைய திருப்திக்காக 27ன்னு சொல்லிக்கோ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் என்கிட்ட தான் சீட்டு வாங்கிட்டு போகணும்ட்டு இந்த தடவை எடப்பாடிகிட்ட யாருமே போகலை பார்த்துடுங்க. எல்லாரும் வந்து கோயலை பார்த்து, அங்கே அமித்ஷாவை பார்த்து இவருடைய தயவுக்காக வந்து நிற்காங்கன்னா, இவர் ரெண்டாந்தர ஒரு தலைவனாக, ஒரு கட்சியை, ஒரு கூட்டணியை நடத்துவதற்கு ஒரு தெம்பில்லாத ஒரு தலைவராக அவர் மாறிவிட்டாருங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்கு. அப்போ இன்றைக்கு வந்து 2 சீட்டு, அதாவது 2 எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஒற்றைப்படையில நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லை, ஆபரேஷன் ஜீரோங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களினுடைய அதாவது உழைக்கும் மக்களினுடைய, ஜனநாயக சக்திகளினுடைய, மனித நேயத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைவருக்குமான ஒரே விஷயம், நீங்கள் வந்து இந்த 178 சீட்டு அதிமுக இருக்கா, அது இருக்கு, அது வேற. இந்த 26, 27 சீட்டில் ஒரு சீட்டு கூட இருக்கக்கூடாது என்கின்ற வகையில இங்கு உள்ள ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள் எல்லாம் தங்களுடைய குவி மையத்தை நோக்கி, அந்த பாஜகவை நோக்கி நாம வந்து செலுத்தணுங்கிறதா முக்கியமான செய்தி. மற்ற கட்சிகளை பற்றி அது நமக்கு வந்து அது ஜெயிக்கிறதா இல்லையாங்கிறது இல்லை, அதுவும் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆனாலும் அந்த மையம் இருக்க, அந்த ராக்கெட்டோடைய முனையினுடைய அம்பு மையம் வந்து இந்த பாஜகவை நோக்கி இருக்கணும். அவை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும். அதற்கேற்ற வியூகங்களை அதாவது திமுக கட்சி அவர்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும் நினைப்பாங்க, மற்ற கட்சிகள் அவங்கவுங்க ஜெயிக்க வேண்டும் நினைப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சமூகங்கள், தமிழ்நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அமைதியை விரும்பக்கூடிய மக்கள், நாம் விரும்புவது ஆபரேஷன் ஜீரோ. 27 சீட்டில் ஒரு சீட்டு கூட வரக்கூடாது என்ற நோக்கு நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும்.